எவ்வளவோ வெரைட்டி தோசை சாப்பிட்ருப்பீங்கங்க. இந்த பிரெட் தோசை சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்லைஸ் ப்ரெட்டை போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு பவுலில் பவுடர் பண்ண வச்சுருக்க ப்ரெட்டு, 1/2 கப் அளவுக்கு ரவை, 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா லூஸாக ஒரு பேட்ரு மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியாக கலந்து வச்சுக்கலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் ரெஸ்ட் பண்ணிக்கலாங்க. அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு கல் சூடானதுக்கப்புறம் இந்தளவுக்கு ரவா தோசைலாம் ஊற்றுவோம் பார்த்திங்களா, அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி 2 சைடு எண்ணெய் விட்டு நல்லா மொறுன்னு சுட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட சூப்பரான பிரெட் தோசை ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் சட்னியோடு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இந்த தோசை பிரெட் வாசனையோட வீடே கமகமன் பிரெட் வாசனையாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்ல மறக்காதீங்க. கோவை ஆர்த்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.